வணக்கம் நேர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விட்டு துணிகள் இருக்குல்ல, சின்ன சின்ன கட் பீஸ், அந்த கட் பீஸை வச்சு எப்படி ஒரு கவுனை உருவாக்கலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னுடைய காணொலியை பார்க்குற அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லோரும் பழகணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த பிட்டு துணியில் நான் எப்படி சட்டை வெட்ட போகிறேன்ட்டு இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு வயசு 1.5 வயசு பிள்ளைக்கு போடக்கூடிய சட்டை தான் இப்போ இதில் நான் வெட்ட போகிறேன். முதல்ல என்ன செய்யுங்க, நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. எப்பயுமே நான் வளமையாக சொல்கிறது, நேரில் ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. இது வந்து ஒரு 2 வயசு பிள்ளைக்கு போடக்கூடிய ஒரு கவுனு. ஒரு கோடு போட்டுட்டீங்க. அதுக்கு பிறகு இந்த பிள்ளைங்க சட்டையின் உயரம் வந்து மேல் உயரம் வந்து 10 இன்ச்சு. இப்போ நாங்கள் ஒரு 9 இன்ச்சு, அதனால 1 கூட்டி மேலுக்கு அரைஞ்சி கீழுக்கு அரைஞ்சி தையல் வாசி, அதனால 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பத்தஞ்சு மார்க் பண்ணிட்டேன். இந்த பிள்ளைக்கு ஒரு 9.5 ஷோல்டர் எடுப்போமே, தோளகலம் 9, 9ண்டா 4.5. அதே மாதிரி 4.5 இங்கே மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 1.25 இன்ச்சு கழுத்து வைப்போம். சரியா? 1.25 வச்சுட்டு இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சியை இறக்குவோம். இறக்கிட்டு இதை கீறிட்டு இதில் இருந்து ஒரு 4.5 இன்ச்சு இறக்கிடுவோம். சின்ன பிள்ளைகள் தானே, சின்ன பிள்ளைகளுக்கு ஷோல்டர் அளவை வச்சு நாங்கள் கழுத்து தண்டலாம். ஓகே. இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து மார்பு சுற்றளவு 24 4 பிரித்து 6, அப்போ 6 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஆமோலை வரைஞ்சி விட்டுறாங்க. சரியா? இப்போ இடுப்பளவு நண்டா 22, அப்போ 22 4 பிரித்தா 5.5 பாருங்க வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இதில் 1 இன்ச்சு தையல் வாசி விடுறேன். ஏன்னா இந்த பிள்ளை உடம்பு பெருசாக இருந்தால் பிரித்து விட்டுட்டு நாங்கள் இது பண்ணலாம். சரியா? 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைக்கு பின் கழுத்து வந்து ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுவோம். சரியா? 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இதையும் எடுத்தாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கமாக இது வந்து இப்போ முன்பக்கம் வெட்டி வச்சிருச்சு. இப்போ பின்பக்கம் வெட்ட போகிறோங்க. பின்பக்கம் அப்படின்னா இதை பாருங்க, இதில் வந்து 1 இன்ச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து சிப்பு வைக்க போகிறேன். எந்த சிப்பு வச்சு உங்களுக்கு காட்டத்தானே வேணும். சிப்பு வைக்க போகிறேன். சிப்பு வைக்கிறேன்டா இதை 1 இன்ச்சியை சிப்புக்காக விட்டுருவோம். விட்டுட்டு இதையே என்ன செய்ய போகிறோம், இதை வச்சே வெட்ட போகிறோம். இது வந்து ஸ்லீவ்லெஸ் தான் தைக்க போகிறோம். குழந்தை பிள்ளைண்டபடியாக ஸ்லீவ்லெஸ் ஓகேயா இருக்கும். ஸ்லீவ்லெஸ்ஸை போட்டு விட்டா சரியா. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அம்பர்லா கட்டு வெட்ட போகிறேன். பாருங்கள், இது ஒரு பிட்டாக இருந்தது, இதுவும் ஒரு பிட்டாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு சின்ன துண்டு. சரியா? இது என்ன செய்ய போகிறேன், இப்போ இந்த அளவில் மடிச்சுக்கிட்டேன்.
மடிச்சிட்டு இப்போ இந்த அளவும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி மடிச்சிட்டு இங்கே பாருங்க இதை இதோட கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இடுப்பை வைக்கிறோம் நம்ம. சரியா? இங்கே பாருங்க இந்த இடுப்பை வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இதில் இருந்து நம்ம பாருங்க இதில் 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லை, ஒரு 8 இன்ச்சிலேருந்து நம்ம இதில் மார்க் பண்ண தொடங்குவோம். இப்போ இதில் இடுப்பு வந்து 6.5, மொத்தம் எவ்வளோ? 6, 5.5, 6.5, 7 இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கணும். பாருங்கள் 7 வருதாண்டு. பாருங்க 6.5 வந்திருக்கு. ஒரு 1/2 இன்ச்சு கீழே இருக்குன்னா 7 இன்ச்சு வந்துடும். இப்போ பாருங்க பாருங்க 7 இன்ச்சு வந்துட்டு. சரியா? இப்போ இதுல இருந்து 9 இன்ச்சு இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இதுல இருந்து 17 இன்ச்சு இருக்கு. அப்போ இந்த 17 இன்ச்சுக்கு எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணணும்னா பாருங்க பிடிச்சிட்டு 17 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு இதை இதோட ஒட்டிக்கிறோம். இதையும் இதோட வெட்டுறோம். ஏன்னா இது கிராஸில் இருக்கிறபடியே அந்த துணி இழுபடும். அடுத்தது வந்து இது பாருங்க இதோட தைக்கக்குள்ள சரியாக வரும். சரியா? ஓகே. இப்போ திரும்ப இருக்க இதை அளந்து பார்த்துக்கொள்ளணும். இது வந்து 5.5 ஒன்றும் 6.5 வேணும் எங்களுக்கு. இப்போ இது வந்து இடுப்பு வந்து 5.5, 22னா 5.5, 6.5 வேணும். இப்போ எங்களுக்கு 6.5 தான் வேணும். 6.5 இதோட நிற்கிது. அப்போ இதில் 1/4 இன்ச்சு கூட. இந்த 1/4 இன்ச்சை அப்படியே வெட்டி விட்டுருவணும். பாருங்க இந்த 1/4 இன்ச்சை இப்படியே வெட்டி விட்டுருவணும். சரியா? ஒட்டி விட்டுட்டு இந்த இடத்துல கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். இதுக்கும் வந்து 4 கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் அந்த ஜாயிண்டோட ஜாயிண்ட் தான் அடிக்கணும்னா இப்போ இதுதான் நாங்கள் வெட்டின பின்பக்கம், இது முன்பக்கமாக. அப்போ முன்பக்கத்துக்கு தான் நான் பின் கலத்து அளவை கொடுத்தேன். ஆனால் இதுக்கு தான் நாங்கள் எடுக்கணும். ஏன்னா இதுதான் இந்த ஜிப் வைக்க போகிறோம். அப்போ இந்த 1 இன்ச்சை விட்டு தான் நாங்கள் இந்த 1.25 இன்ச்சு எடுக்கணும். எடுத்துட்டு 1.5 இன்ச்சு எடுத்து இதை வந்து இப்படி வெட்டிட்டு இதை வந்து ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிடணும். ஏன்னா ஜிப் வைக்க மடித்து அடிக்க போகிறோமே. அடித்தாச்சு. இப்போ இது முன் கழுத்துக்கு வி கழுத்து தான் வைக்க போகிறேன். வி கழுத்துன்னா ஒரு 4 இன்ச்சு கழுத்து வைப்போமே. பாருங்க 3.5 இன்ச்சு போதும். சின்ன பிள்ளை தானே, 3.5 இன்ச்சு கழுத்து போதும். இதை இப்படி வச்சுட்டு இந்த வி கழுத்தை இப்படி போகும் வெட்டிட்டோம். இப்போ இது பின்பக்கம் இது வந்து கீழே கூட விட்டு இது வந்து இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு டிசைன் போட போகிறோம். பாருங்க இந்த துணி இந்த கலரில் எடுத்துட்டு இது புறவளம், இது நல்ல வளம். சரியா? என்ன செய்ய போகிறோம்? இந்த சட்டையை வச்சுட்டு இங்கே பாருங்க
இதோட தையல் வாசி இதை விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், இதை இந்த கழுத்தடியில் மார்க் பண்ணிக்கணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு. இது கழுத்து. இந்த கழுத்தோட இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்துட்டு இதை நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, இதுக்கு மேலே வச்சு இந்த லைட் கலர் தையலுக்குள்ளே போயிடும். இப்போ இது ஒரு கலர், இது ஒரு கலர். இப்போ இதை வச்சுட்டு நாங்கள் தைச்சிட்டு என்ன செய்யறோம், இதுக்கு லேஸ் எதுவும் வைக்கிறோம் வைக்கலாம், பைப்பிங் வைக்கலாம், என்ன வச்சாலும் கழுத்துக்கும் அப்படி வச்சுட்டு இதில் ஒரு போ கட்டலாம். இப்போ பாருங்க சட்டை எப்படி இருக்குமெண்டா பாருங்க எப்படி இருக்கும். தைச்சு முடிய உங்களுக்கு உயரம் தேவைண்டா வேறு துணி இருந்தால் ஃப்ரீல் பிடிச்சிக்கலாம். சரியா, இவ்வளோ தான் இந்த சட்டை. அப்போ நம்ம கழிவு துண்டுகளை வீணாக்காமல் சின்ன சின்ன துண்டுகள் இருந்தால் இப்படி சின்ன சின்ன கவுன்கள் தைக்கலாம். சரியா, இப்படி வெட்டி தைச்சி போனாங்க. இப்போ தைக்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்து நான் காட்டி கொடுத்துருக்குறேன். அரை இன்ச்சு எங்கே பிடிக்கணும், சென்டிமீட்டர் எங்கே பிடிக்கணுன்றதெல்லாம் காட்டி தந்துருக்குறேன். அப்போ தைக்கிறது உங்களுக்கு ஒரு அளவு தெரியும். தைக்கிற முறையிலையும் சொல்லி கொடுத்துருக்குறேன். தெரியாத ஆக்கள் அந்த நான் முதல்ல போட்ட காணொலியிலேருந்து பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு முழுக்க விளக்கமாக தெரியும். நன்றி, வணக்கம்.